ஹாய் எவ்ரிவன். நம்மளோட லைஃப்ல நமக்கு இன்ஸ்பைரிங்கான நெறைய பெர்சன்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு பேச போற டாபிக் அத பத்தி தான். வெல்கம் டூ தி 4த் எபிசோட் ஆஃப் பட்டு புடிச்சத கேட்டு தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்ன அப்டின்னா, அயர்ன் லேடி. என்னோட அயர்ன் லேடி யாரு அப்டின்னா, எங்க அம்மா தான். நாங்க சின்ன வயசுல இருந்து ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். பர்ட்டிகுலரா எங்க எஜுகேஷன் வந்துட்டு நாங்க 4 பொம்பள பிள்ளைங்க. நாங்க 4 பேரையும் எங்கள படிக்க வைக்கும்போது, ஃபினான்ஷியலா பயங்கரமான ஸ்ட்ரகிளா இருந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது கடன் கேட்க போம்போது, இந்த உலகம் என்ன சொல்லியிருக்குன்னா, "எதுக்கு நீ பொம்பள புள்ளைய இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? பொம்பள புள்ள தானே! படிப்ப நிப்பாட்டிடு. வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி குடுத்துரு. அது பாட்டுக்கு அல்லான்னு வாழ்ந்துட்டு போகும்." அப்படின்றது தான் வந்துட்டு எல்லாருமே சொன்ன விஷயம். ஆனா, எந்த இடத்துலயுமே எங்க அம்மா எங்கள வந்து படிக்க வைக்காம இருக்கணும்னு நெனச்சதே கிடையாது. எல்லா இடத்துலயும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு வைராக்கியமா எங்கள படிக்க வச்சு, இப்ப எங்கள ஒரு நல்ல பொசிஷன்ல நிப்பாட்டியிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் எங்க அம்மா தான். லாஸ்ட்டா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, ஷி டிட்ன்ட் சேஞ்ச் திஸ் வேர்ல்ட், ஷி சேஞ்ச்ட் அவர் வேர்ல்ட். எங்க வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்தி குடுத்தது, எங்க அம்மா ஸ்டபர்னா நின்னு கிடைச்ச அந்த எஜுகேஷன் தான். உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு அயர்ன் லேடீஸ் அப்படின்றத எங்களுக்கு டேக் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. மறக்காம வேலண்டைன் காம்போவ பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.